இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆனி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். இந்த ஆனி மாதமானது ஜூன் 15ஆம் தேதி அன்று பிறக்க போகுது. ஸோ இந்த ஆனி மாதத்துல ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தலைவிதி ஒவ்வொரு விதமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு மேச ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதத்துல என்ன மாதிரி விஷயங்கள் மாறப்போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மேசராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. இந்த ஆனி மாதம் முழுவதுமே உங்களுக்கு என்ன மாதிரி யோகங்கள் காத்திருக்கு, எந்த மாதிரி விஷயத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத முழுமையா பார்த்து பயனடைங்க. பொதுவாகவே மேசராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவங்களுடைய விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மேசராசினியர்களுக்கு இந்த ஆனி மாதம் என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். விசுவாசுவ வருடம் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான இந்த ஆனி மாதத்தில் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது, எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோவை முழுமையா பார்த்து பயனடைங்க. உத்தராயணத்தின் 6வது மாதம் கடைசி மாதமாக ஆனி மாதத்தை சொல்லலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களின் மாற்றத்தை வைக்க கணிக்கப்படுகிறது. சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதத்தை நிர்ணயம் செய்யலாங்க. இந்த ஆனி மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதன், குரு மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரகங்களும் இருக்கின்றனர். சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றனர். கும்ப ராசியில் சனி மற்றும் ராகு இருக்கின்றனர். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. இதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறையவே நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கலாம். ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு போகிறார். 29ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக போகிறார். இந்த ஆனி மாதத்தில் இந்த இரண்டும் தான் மிகப்பெரிய கிரக மாற்றமாக இருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்தில் இருக்கிறதாக சொல்லலாங்க. ஸோ இந்த ஆனி மாதத்தில் மேச ராசினியர்களுக்கு ஏற்பட போகக்கூடிய அதிர்ஷ்டங்கள், எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பல விஷயம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேச ராசினியர்களுக்கு இந்த ஆனி மாதம் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு விசேஷமான ஒரு காலகட்டமாக இருக்கலாம். 1, 5, 9ஆம் இடம் என்பது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்தில் ராசிநாதனோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ இருந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்தில் இருப்பதால் பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. முதலாவதாக மேச ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி விஷயத்துல வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். குழந்தைகள் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். அதே போல உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையவே நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கலாம். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் மேசராசினியர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேசராசினியர்களுடைய திருமணம் மற்றும் குழந்தை சார்ந்த விஷயங்களில் என்ன மாதிரி மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு, அதாவது நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு குழந்தை பிராப்தம் கண்டிப்பாக உண்டாகலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமண பாக்கியம் நிச்சயமாக கைகூடி அமையலாம். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. வருட கிரகங்கள் அனைத்துமே இந்த ஆனி மாதத்தில் சாதகமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான மகிழ்ச்சிகள் கிடைக்கலாம்.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நேரத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் ரெண்டுமே கிடைக்கலாம். அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத ஒரு புதிய திருப்பம் உங்கள் தொழிலில் கண்டிப்பாக நிறைவேறும். அதே போல் பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களில் சூரியன் ராசிக்கு 3வது இடத்தில் இருக்கின்ற இந்த காரணத்தினால் மேசராசி நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நிகழப்போகுது. இந்த ஆணி மாதம் முழுவதுமே மேசராசி நேயர்கள் பல நாட்களாக காத்திருந்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதுவரை நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே இந்த ஆணி மாதம் உங்களுக்கு நிறைவேறும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேச ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி விஷயத்தில் பாக்கியங்கள் இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் பெரிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். அதே போல 5ஆம் அதிபதி 5க்கு 11ல் இருப்பது மிக பெரிய புகழை மேச ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் காலமாக மாறலாம். எழுத்து பணி கலைத்துறை மருத்துவர்கள் இரத்த சம்பந்த விஷயங்கள் பார்ப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றம் நிறைந்த காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு அதிகப்படியான பாக்கியங்கள் கண்டிப்பாக இந்த ஆணி மாதம் நடக்கலாம். அடுத்தபடியாக மேசராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் பணவரவு எந்த அளவு அதிகரித்து இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிற இந்த காரணத்தினால் குடும்பத்தில் சீரான அமைதி உங்களுக்கு ஏற்படலாம். ஜூன் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் போவது மிகப்பெரிய விசேஷமாக உங்களுக்கு மாறலாம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தனஸ்தான அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் பண வரவிற்கு பஞ்சமே உங்களுக்கு இருக்காதுங்க. இந்த காலகட்டத்தில் மேசராசினியர்களுக்கு பண ரீதியாக எந்தவித பிரச்சனையுமே உங்களுக்கு வராது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம். ஏற்றமான காலகட்டமாக இருக்கலாம். கணவன் மனைவிக்குள் பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் கண்டிப்பாக உண்டாகலாம். அடுத்தபடியாக மேசராசினியர்கள் எந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிந்துக்கோங்க. உங்களுடைய பேச்சினால் அனைவரையும் கவரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் 4ஆம் இடத்திற்கு போகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா மேசராசினியர்களுக்கு படிப்படியாக சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கலாம். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். முயற்சிகள் அனைத்துமே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கலாம். ஜூலை 6 முதல் 8 வரையிலான இந்த காலகட்டத்தில் மேச ராசினியர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது கண்டிப்பாக நல்லதுங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் மேச ராசினியர்கள் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். எந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஏற்றம் அதிகப்படியாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மேச ராசினியர்களுக்கு மிகுந்த ஏற்றமான காலகட்டமாக இந்த ஆணி மாதம் இருக்கலாம். உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நடக்கலாம். அதே போல நீங்க நினைத்த காரியங்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும். இந்த அற்புதமான காலகட்டமாக ஆணி மாதம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பலனை பெற்று கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கலாம். தந்தையினால் பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் உண்டாகும். பண வரவிற்கு பஞ்சம் உங்களுக்கு இருக்காது. தொழிலில் பார்த்தீங்கன்னா அபிவிருத்தி உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ இந்த ஆணி மாதம் முழுவதுமே மேசராசி நேயர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அளவிற்கு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக காத்திருக்கு. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு புதிய புதிய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. ஸோ இந்த காலகட்டம் அதாவது இந்த ஆணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு இருக்கலாம். ஸோ மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் இந்த பலன்களுக்கு ஏற்றவாறு கண்டிப்பாக நீங்கள்
நடந்து கொள்ளலாம். இந்த பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு பயனுள்ள பலன்களாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மேசராசி நேயர்களுக்கு ஆனி மாதம் என்ன மாதிரி பலன்கள் காத்திருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை மேசராசி நேயர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.